மக்களே, நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை அப்படின்னு ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. அங்கே தான் நான் இப்போ நிற்கிறேன். எனக்கு பின்னாடி லேண்ட்ஸ்கேப் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு சின்ன மலை தான், இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல பச்சை பசேன்னு இருக்குது. நல்ல மரங்கள்லாம் நிறைய வளர்ந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மேலே போக போக நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ்நாடு ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து பிளாஸ்டிக்கு இல்லை இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. கீழே வரும்போது 20 ரூபீஸ் வாங்கிட்டு தான் மேலே நம்ம அலோவ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் பஸ் சர்வீஸும் இருக்குதுங்க. ஏன்னா ரோடெல்லாம் நல்லா இருக்கனால கவர்மெண்ட் பஸ் சர்வீஸ் இருக்குது. எனக்கு பின்னாடி ஒரு கவர்மெண்ட் பஸ் தான் வருது. ஸோ டைமிங் தெரியல. சின்ன பஸ் தான், ஹில்ஸில் போகக்கூடிய அந்த சின்ன பஸ் தான். வாங்க நம்ம இப்போ மேலே அப்படியே போவோம். அங்கே சில அழகான இடங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு மேலே வந்தால் சிறுமலை ஊருக்கு வந்துடலாம். ஆக்சுவலாக இந்த சிறுமலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் இருக்குல்ல, திண்டுக்கல்லேருந்து 25 கிலோமீட்டரில் இந்த ஊர் இருக்குது. நீங்கள் மதுரையிலேருந்து வந்தீங்கன்னா மதுரையிலேருந்து 40 கிலோமீட்டரில் இந்த ஊர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிறுமலையில் நிறையா மலைக்குன்றுகள்லாம் இருக்குது. ஆண்டு முழுக்க நடுத்தரமான சூழ்நிலையில் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா விதவிதமான செடிகள்லாம் இருக்கும், விலங்குகள் இருக்கும். சிறுமலையில் விளைகிறதுல இந்த மலை வாழைப்பழங்கள்லாம் இருக்குங்க, ரொம்ப இனிப்பாக இருக்கும், ரொம்ப ஃபேமஸ் அது. இங்கே நிறைய ரெசார்ட் இருக்குங்க. ஃபேமிலியோடு நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா தங்கி என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அப்புறம் இங்கே வெள்ளிமலை சிவன் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த கோயிலுக்கு தான் நான் இப்போ போக போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் அளவுக்கு பெரிய டூரிஸ்ட் பிளேஸாக இல்லாமல் இருந்தாலுமே இல்லை ஃபேமிலியோடு வந்து ரெசார்ட்டில் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல இடம் தான் இது. வாங்க நம்ம அப்படியே கிளம்பி மேலே போவோம். ரோட்டு மேலேயே இருக்கிற இந்த ரம்மியமான இடத்த பார்த்துக்கிட்டே நம்ம அப்படியே வெள்ளிமலை சிவன் கோயிலை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுவோம். இந்த பார்த்தோம்ல ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சுல்ல, அங்கேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே வந்தோம்னா சிறுமலை ஊரை தாண்டி அவுட்டரில் ஸோ இந்த இடத்துல போர்டு வச்சுருப்பாங்க, வெள்ளிமலை அகஸ்தீர சிவன் கோயிலுக்கு போகக்கூடிய போர்டு. இது ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம அப்படியே உள்ளே போனோம்னா அந்த கோயிலுக்கு போகக்கூடிய பாதை வந்துடும். நிறைய வெஹிக்கிள் போயிட்டு வந்துட்டே இருக்காங்க, பஸ் வசதியும் இருக்குது. வாங்க நம்ம இப்போ இந்த ரூட்டில் அப்படியே ட்ராவல் பண்ணுவோம். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம இந்த வெள்ளிமலை சிவன் கோயிலுக்கு போகக்கூடிய அடிவாரத்துக்கு வந்துடலாம். இங்கே தான் வெஹிக்கிள்லாம் நிப்பாட்டிட்டு நம்ம நடந்து போனோம். இது கிராமம், அதுவும் மலை கிராமம் அப்படிங்கிறதுனால எங்கே பார்த்தாலும் அமைதியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம அப்படியே மலை ஏறுறதுக்கு போகக்கூடிய அந்த பாதை வழியாக நடந்து போவோம். இந்த வெள்ளிமலை சிவன் கோயிலுக்கு போனோம்னா இங்கேருந்து 2 கிலோமீட்டர் மலை பாதையிலே ட்ராவல் பண்ணணும். இந்த பாதையில் போகும்போது ஒரு ஆசிரமம் இருக்கும், நீங்கள் பார்க்குறீங்களே அதுதான் அது. இதோட பேர் வந்து சிவசக்தி சித்தர் பீடம். இந்த பீடத்தில் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகும் என்னென்ன வழிமுறைகள் கடைபிடிக்கணும் அப்படின்னு வாசகமாகவே எழுதி வச்சுருக்காங்க. பக்தர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தெரியுதுல, இந்த பாதை வழியாக தான் நம்ம ஏறி கோயிலுக்கு போகணும். இந்த பாதை வந்து கரடுமுரடாக இருக்கும், சொல்லப்போனால் ரொம்ப சேலஞ்சாகவே இருக்கும். நீங்கள் நல்லா ஒரு குரூப்பாக வந்தீங்கன்னா ஜாலியாக பேசிட்டு போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கேருந்து மேல் நோக்கி நம்ம அப்படியே ட்ரெக் பண்ணி தான் மேலே போகணும். நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம்.
இப்போ ஆல்மோஸ்ட் 90% வந்தாச்சுங்க. 90% வந்தாச்சு. ஸோ அங்கெல்லாம் நிறையா அங்கங்கே பார்த்தீங்கன்னா இது வச்சுருக்காங்க, வேல் நட்டு வச்சுருக்காங்க. இந்த மலையே பார்த்தீங்கன்னா டிவோஷனோட தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. ஆனால் பாதை ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஸோ எல்லாராலையும் வர முடியாது. நம்ம இருக்கிற இந்த கொஞ்சம் தூரத்தையும் போயிட்டு மேலே கோயிலுக்கு போவோம். சரியா? நம்ம கோயிலை ரீச் ஆகிடுச்சு. இங்கே நம்ம செப்பல்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் மேலே போனோம். கொஞ்சம் தூரம்தான், வாங்க நம்ம அப்படியே மேலே போவோம். இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த வெள்ளிமலை சிவன் கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமான கடவுள் சிவன் தான். இதுக்கு பக்கத்துலேயே முருகனுக்கும் ஒரு கோயில் இருக்கு. நல்லா சுற்றி மலைகள், அந்த மலைகளுக்கு நடுவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. காற்று பார்த்தீங்கன்னா இயற்கையான காற்று மூலிகையோட கலந்து வர்றதுனால சுவாசத்துக்கு அவ்வளோ ஒரு அருமையான தரிசனம். நல்ல ஒரு, அதாவது இந்த சிறுமலையிலேயே ரொம்ப உயரமான இடங்கிறது இந்த வெள்ளிமலை சிவன் டெம்பிள் தான். ஸோ அங்கே நீங்கள் கீழே எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தாலும் இந்த இடத்த வந்து பார்க்கும்போது நமக்கு அந்த கஷ்டம்லாம் தெரியவே இல்லை. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மலை தான், அந்த கஷ்டமே தெரியல. அவ்வளோ நல்லா இருக்குது. நல்லா குளிர்ந்த காற்றடிக்குது. அதாவது மேலே ஏறி வரப்போ நல்லா வேர்த்தணும். இங்கே வந்ததுக்கப்புறம் நல்லா மிஸ்டெல்லாம் ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த பக்கம்லாம் நல்லா மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. நல்லா குளிர்ந்த காற்று தான் அடிக்குது. ஸோ கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே இறங்கிட்டேன். அங்கே தெரியுது பாருங்க ஷெட்டு, அதுதான் கோயில். ஸோ சிவனுக்குரியது இந்த பக்கம், முருகனுக்குரியது இருக்குது. ஸோ அப்படியே அழகான ரம்யமான இந்த லொக்கேஷனை பார்த்துட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் கீழே இறங்குவோம். சொல்லப்போனால் இறங்க மனசே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா காற்று மழை கிளிகளும் அடிக்குது, கிளைமேட் சூப்பராக இருக்குது. அதாவது பயம் எதுவுமே இல்லை இங்கே, அவ்வளோ சேஃபாக இருக்குது. மேலே இன்னும் பூசாரி இறங்கி வரணும், 5 மணிக்கு இறங்கி வருவார். மணி 3 தான் ஆகுது. இன்னும் 2 பேர் மேலே போயிருக்காங்க, இன்னும் வந்தாலும் வருவாங்க போல. லேண்ட்ஸ்கேப் தான் அப்படி கண்ணில் எடுத்து வெட்டி வச்சுக்கலாம். அப்படியே கீழே போவேன் பாரு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல அப்படியே தண்ணி போயிட்டே இருக்கும், கால் வைக்க முடியாது. அதுதான் மழைக்கு முன்னாடி போகணுங்கிறது. பாதை பாருங்க எப்படி இருக்கு. நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிடுவோம். நான் நல்லபடியாக மேலே போய் சிவனை தரிசித்து கீழே சேஃபாக ரிட்டர்ன் ஆகிட்டேன். உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா சிறுமலை போய் இந்த சிவன் கோயிலை விசிட் பண்ணுங்கள். குரூப்பாக போங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஜாலியாக போயிட்டு வரலாம். சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. நம்ம இன்னொரு அழகான வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் முத்து வெங்கட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.